ஒரு அழகான கிராமத்துல ராமுன்ற விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அவரு ரொம்ப நேர்மையா கடுமையா உழைக்கிற ஆளா இருந்தாரு. ஒவ்வொரு தினமும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட மாடுகளை வயலுக்கு கூட்டிட்டு போற இவரு பொழுது சாஞ்சப்புறம் தான் வீட்டுக்கு வருவாரு. அவருக்குன்னு ஒரு சின்ன குடிசை வீடும் லதான்ற மனைவியும் மணின்ற குட்டி பையனும் இருந்தாங்க. ராமு வசதியான வாழ்க்கை வாழலன்னாலும் இவங்க எல்லாரும் சாப்பிட போதுமான உணவும் அன்பு காட்ட ஒரு குடும்பமும் இருந்தது. ராமுவோட பக்கத்து வீட்டுக்காரரான கோவிந்தன் கிட்ட நிறைய நிலமும் வேலையாட்களும் இருந்தாங்க. அவரோட நிலமும் நல்லா பச்சை பசேல்னு செழுமையா இருந்துச்சு. அவர் வளர்த்த மாடுகள் நல்லா ஆரோக்கியமா இருந்துச்சு. அவரோட வீடும் ஒரு பெரிய மாளிகையா இருந்துச்சு. ராமு தினமும் வயல் வேலைக்கு போகும்போது இதெல்லாம் பார்த்து பொறாமப்படுவான். ச்சே, நாம எப்போ இந்த கோவிந்தன் மாதிரி சந்தோஷமா வாழறது, ஆனாலும் இவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான்னு புலம்பிட்டு போறதையே ஒரு வழக்கமா வச்சிருந்தாரு. இவர் வீடு திரும்பின பிறகும் தான் மனைவி கிட்ட, நான் என்னதான் கடுமையா உழைச்சாலும் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கூட முன்னேறாம அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி புலம்புவாரு. அதை கேட்ட லதா, ஏங்க நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு இப்படி தினம் தினம் குறைபடுறீங்க? மணி நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லபடியா படிக்கிறான். நம்ம எல்லாரும் பட்னி கிடக்காம 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம். அதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம கிட்ட நிம்மதி இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் ராமு கேட்டுக்கிற மாதிரியே இல்லை. இதெல்லாம் இருந்துட்டா நிம்மதி வந்துருமா? எனக்கு இதெல்லாம் பத்தாது, எனக்கு இன்னும் வேணும், நானும் கோவிந்த மாதிரி வாழணும்னு சொல்றான். இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் சாயங்காலம் தன்னோட வேலையெல்லாம் முடிச்ச ராமு ஒரு ஆலமரத்தடியில உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தான். அப்போ ஒரு வயசான தாத்தா அந்த பக்கமா விறகு கட்டைகளை சுமந்துட்டு நடந்து வராரு. ராமுவை பார்த்த அவரு, தம்பி ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுப்பான்னு கேட்குறாரு. ராமுவும் தங்கிட்ட இருந்தா பானை தண்ணியில கொஞ்சம் உண்டு அவருக்கு தரான். அதை தாகம் தீர குடிச்ச தாத்தா இப்படி சொல்றாரு, நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றிப்பா, அதுக்கு கைமாறா நான் உனக்கு ஒரு பரிசு தரேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ராமு, ஐயையோ ஐயா பரவாயில்ல, எனக்கு பரிசெல்லாம் வேண்டாம்னு சொல்றான். அதுக்கு அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண பரிசு இல்லப்பா, அது ஒரு மாய கண்ணாடி. அது உன் முகத்தை காட்டாது, ஆனா உன் வாழ்க்கையவே காட்டும். இதை நீ பார்க்கும்போது உன்கிட்ட நீயே பார்க்காத பல விஷயங்களை இது உனக்கு காட்டும்னு சொல்லிட்டு அதை ராமு கிட்ட கொடுத்துட்டு உடனடியா அந்த இடத்த விட்டு கிளம்பியும் போயிடுறாரு. அன்றைய இரவு வீட்டுக்கு திரும்பின ராமு இரவு சாப்பாட்டை முடிச்ச பிறகு அந்த தாத்தா கொடுத்த கண்ணாடியை எடுத்து பார்க்கறான். அதை பார்த்த அவனுக்கு பேரதிர்ச்சி. அதுல அவனோட முகம் தெரியறதுக்கு பதிலா ஒரு காட்சி தெரியுது. அதுல அவன் மனைவி சந்தோஷமா சமைக்கிற மாதிரியும் மகன் நல்லபடியா படிக்கிற மாதிரியும் மாடுகள்லாம் கொட்டகையில நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுது. இதையெல்லாம் பார்த்த ராமுவுக்கு ஒரு மெல்லிய சந்தோஷம் உள்ளுக்குள்ள பரவ ஆரம்பிச்சுது. உடனே அந்த கண்ணாடியில இருந்து ஒரு மெல்லிய குரலும் அவனுக்கு கேக்குது. உனக்கு தேவையான எல்லாமே உன்கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு சொல்லுது. இதை கேட்டு சட்டுன்னு சுயநினைவுக்கு வந்த ராமு, இல்ல இதெல்லாம் உண்மை இல்லை, மற்றவங்கலாம் என்னை விட நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க, எனக்கும் நிறைய நிலங்கள் மாடுகள் வசதிகள் வேணும்னு நினைச்சுக்கிட்டே அந்த கண்ணாடியை ஒரு ஓரமா வச்சுட்டு தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில விடியுது. ராமு வழக்கம் போல வயல்வேலிக்கு கிளம்புறான். ஆனா அவன் மனசுல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. கோவிந்தனோட நிலத்து மேலேயே தான் அவனுக்கு கண் இருந்தது. என்கிட்டையும் இவ்வளோ பெரிய நிலம் இருந்தா நான் 2 மடங்கு லாபம் பார்க்கலாமேன்னு நினைச்சான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் கோவிந்தனை சந்திச்ச ராமு, ஏன்பா உன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்து பக்கத்துல ஒரு சின்ன நிலம் இருக்குல்ல, அதை எனக்கு வித்துடுறியா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட கோவிந்தன் சிரிச்சுக்கிட்டே, ஏன்பா நான் ஏன் சம்பந்தமே இல்லாம என்னோட செழுமையான நிலத்தை உனக்கு விற்கணும்னு கேட்டுடுறாரு. இதை கேட்ட ராமுவுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. ஒரு நாள் உன்னோட மொத்த நிலத்தையும் உன்கிட்ட இருந்து வாங்குறேன்னு கோபமா நினைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறான். அன்னைய தினத்துல இருந்து இன்னும் கடுமையா உழைக்க ஆரம்பிக்கிறான். தன்னோட ஒரு சில காளை மாடுகளை வித்துட்டு அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் நிலங்களை வாங்குறான். சாப்பிடாம கொள்ளாம வேலை செஞ்சு ஒவ்வொரு காசும் சேர்த்து வைக்கிறான். அவன் என்ன முழுக்க தான் எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும் அப்படின்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நடக்கிறது எல்லாமே இவனுக்கு எதிர்மறையா இருந்தது. அவன் எவ்வளோக்கு எவ்வளோ பணம் பின்னாடி ஓடினானோ அவ்வளோக்கு அவ்வளோ தப்பான விஷயங்கள் மட்டுமே அவனுக்கு நடக்க ஆரம்பிச்சுது. அவனோட ஒரு காளை மாட்டுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. அவனோட பயிர்கள்ல ரொம்ப பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடுது. அதோட அவன் மகன் மற்றும் மனைவிக்கும் ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது.
இதையெல்லாம் பார்த்து மனமுடைஞ்சு போன ராமு தான் வீட்டு திண்ணையில உட்கார்ந்து தலையில அடிச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறான். அப்போதான் திடீர்னு அவனுக்கு அந்த கண்ணாடியோட நினைவு வருது. அதை உடனே எடுத்து பார்த்த அவனுக்கு சில காட்சிகள் தெரியுது. அவன் மனைவி அழுதுகிட்டே சமைக்கிற மாதிரியும், அவன் மகன் வியாதியில அவதிப்படுற மாதிரியும், இவன் பயிர்கள்லாம் வாடி நாசமா போன மாதிரியும் தெரியுது. இந்த முறையும் அந்த கண்ணாடி கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு மெல்லிய குரல் கேக்குது. நீ எப்போ நன்றி மறந்தியோ அப்பவே எல்லாம் உன் ஆசீர்வதிக்கவும் மறந்துடுச்சுன்னு சொல்லுது. இதை கேட்டு பயந்து போய் அந்த கண்ணாடியை கீழே போட்டுட்டு அழுத ராமு அது சொன்னதுலயும் ஒரு உண்மை இருக்கதான் செய்யுதுன்னு உணர்றான். அடுத்த நாள் விடிஞ்சதும் மனக்குழப்பத்தோட இருந்த ராமு கோவிலுக்கு போய் கடவுளை நோக்கி ஆழ்ந்து வேண்ட ஆரம்பிக்கிறான். அவன் கண்களை திறந்து பார்க்கும்போது ஒரு கோவில் பூசாரி அவன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறான். ஏன்பா இவ்வளோ சோகமா இருக்கன்னு அந்த பூசாரி இவன்கிட்ட கேட்குறாரு. ராமுவும் தனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாம சொல்றான். இதையெல்லாம் பொறுமையா கேட்ட பூசாரி இப்படி சொல்றாரு. உனக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் அந்த கண்ணாடி பிரதிபலிச்சிருக்கு. உன் மனசு நிம்மதியா இருந்தப்போ உன்னை சுத்தி இருந்த எல்லாமே நிம்மதியா இருந்துச்சு. எப்போ உன் மனசுல போட்டி பொறாம வந்துச்சோ அப்பவே உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்றாரு. இதை கேட்டு தன்னோட தவற உணர்ந்த ராமு இப்போ இதுல இருந்து வெளியே வர நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். அதுக்கு பூசாரி, உன்னோட தினத்தை தொடங்கும் போது நீ சந்தோஷமா வாழ யாரெல்லாம் உனக்கு துணையா இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ மனசார நன்றி சொல்லி பழகு. அது யாரா இருந்தாலும் சரி, உன்னோட மனைவி, மகன், மாடுகள், வயல்வெளி, உன்னோட சொந்த கைகள், உன் மூச்சு காற்றுன்னு எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோட இரு. நன்றி உணர்வோட இருந்தா எல்லா பிரச்சனைகளும் ஒரு பாடமா மாறும். உன்னோட உழைப்பு சந்தோஷமா மாறும்னு சொல்றாரு. அதை கேட்ட ராமு, சரி ஐயா, இதை நான் நிச்சயமா செய்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே தன்னோட மாட்டு கொட்டகைக்கு போன ராமு அங்க இருந்த காளை மற்றும் பசுமாடுகளை தொட்டு வணங்கி நன்றி சொல்றாரு. பிறகு வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற தான் மனைவி கிட்ட இப்படி சொல்றாரு. லதா, நீ என் கூடவே இருந்து பல உதவிகள் எனக்காக பண்ணியிருக்க. ஆனா நான் இத்தனை நாள் அதை உணரவே இல்லை. என் கூட உறுதுணையா நிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நீ கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாரு. இதை கேட்ட லதா ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷமும் அடையிறாங்க. பிறகு தன்னோட மகன் மணியை முதல் முறையா பள்ளிக்கூடத்துக்கு தயார் பண்ணி அவனுக்கு மதிய உணவு கட்டி கொடுத்து அங்க கொண்டு போய் விட்டுட்டும் வராரு. நேரா வயல்வெளிக்கு போன ராமு மனமாற தன்னோட வயலுக்கும் பயிர்களுக்கும் நன்றி செலுத்துறாரு. அன்னைய தினம் முதன் முறையா தான் வேலையை பார்க்கும்போது பேராசை எண்ணத்தை விட்டுட்டு அக்கறை குணத்தோட வேலை பார்க்கறாரு. இப்படியே நாட்கள் ஓட சில மாதங்களுக்கு அப்புறம் அந்த கிராமத்துல கடுமையான வறட்சி ஏற்படுது. ஆற்று நீர்லாம் சுத்தமா வற்றி போயிடுது. அப்போ ராமு தான் சேகரிச்சு வச்சிருந்த நீரை அக்கம் பக்கத்தினருக்கு பகிர்ந்து கொடுத்தாரு. சில விவசாயிகளோட பயிர் கருகினப்போ ராமு அவங்களுக்காக தன்னோட தானியங்களை எடுத்து பகிர்ந்து கொடுத்தாரு. இதனால ஊர் மக்களிடையே ராமுவோட மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு பெருங்குச்சு. ஒரு நாள் கோவிந்தன் ராமுவை சந்திச்சு இப்படி கேட்குறாரு. இவ்வளோ கலவரம் நடக்கும் போதும் நீ எப்படி எப்பவுமே நிம்மதியா இருக்கன்னு. அதுக்கு ராமு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றாரு. ஏன்னா வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி போலனாலும் அது எனக்கு கொடுத்த விஷயங்களுக்காக நான் எப்பவுமே நன்றி சொல்வேன். அதுதான் என்ன நிம்மதியா வச்சிருக்குன்னு சொல்றாரு. இப்படியே பல வாரங்கள் ஓட கொஞ்சம் கொஞ்சமா ராமுவோட வாழ்க்கையில மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. உடம்பு சரியில்லாத அவனோட காளை மாடு குணமாகுது. வயல்களில் பிடிச்சிருந்த பூச்சிகள் விலகி போகுது. அவனோட மனைவியும் மகன் மணியும் நல்ல உடல்நிலைக்கு திரும்புறாங்க. அறுவடை காலம் வந்த பிறகு ஓரளவுக்கு கம்மியான பயிர்கள் அறுவடை செய்தாலும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப சுத்தமாகவும் தரமானதாகவும் இருந்தது. இப்போ பல நாள் கழிச்சு ராமு அந்த பெரியவர் கொடுத்த மாய கண்ணாடியை எடுத்து பார்க்கறான். அதுல வர காட்சிகள் எல்லாமே இப்போ நல்லபடியா இருக்கு. இப்போ அந்த கண்ணாடியோட மெல்லிய குரல் என்ன சொல்லுதுன்னா, நீ நன்றி உணர்வோட இருக்கணும்னு முடிவெடுத்துட்ட. அதனால இனி உன்னை சுத்தி எல்லாமே நல்லதா தான் நடக்கும்னு சொல்லுது. நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்ம கிட்ட எது இல்லையோ, அதாவது பணம், வெற்றி, புகழ்னு அது பின்னாடியே தான் காலம் முழுக்க ஓடுறோம். ஆனா நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு நன்றி உணர்வா இருக்க மறந்துடுறோம். உண்மையான சந்தோஷம் புது புது விஷயங்களை தேடி ஓடி அடையறதுல கிடைக்கிறது இல்லை. நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்காக நன்றி உணர்வோட இருந்தாதான் கிடைக்கும். ஒரு நாள் நன்றி உணர்வோட இருந்து பாருங்களேன், சாதாரண நாள் கூட சிறப்பான நாளா தெரியும். அதனால இன்னைக்கு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லி பாருங்க.
நீங்கள் பார்க்குற தொழில், உங்கள் குடும்பத்தினர் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை பார்க்குற 99% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு மேலும் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் க்ரியேட் பண்ணணுன்ற மோட்டிவேஷன் வரும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஸ்டோரியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until then, stay tuned, take care, bye bye.